திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வார ஞாயிறு காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம். அல்லேலூயா. மீட்பளிக்கும் பாறையாம் அவருக்கு அக்களிப்புடன் பாடுவோம். அல்லேலூயா. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம். மீட்பளிக்கும் பாறையை ஏற்றி புகழ்வோம். நன்றி பாக்களிசைத்து அவர் திருமுன் செல்வோம். சங்கீதங்களுடனும் அவரை ஆர்ப்பரிப்போம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் மகத்துவம் மிக்க கடவுள். தேவர் அனைவருக்கும் பேரரசர். பூமியின் பாதாளம் அவர் கையில் உள்ளது, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். வாருங்கள் அவரை தெண்டனிட்டு ஆராதிப்போம். நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாம் அவரது மக்கள். அவர் வழி நடத்தும் மந்தை நாம், அவரால் மேய்க்கப்படும் மக்கள் நாம். இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்று மட்டும் நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். மெரிபாவிலும் பாலைவனத்தில் மாசாவின் தினத்தை போல் அங்கே உங்கள் முன்னோர்கள் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் தங்கள் சித்தத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினர். 40 ஆண்டுகளாக இத்தலைமுறையால் நான் சலித்து போனேன். அப்பொழுது சொன்னேன், தவறிழைக்கும் இதயமுள்ள மக்கள் இவர், என் வழிகளை அறியாத மக்கள். ஆகவே என் இளைப்பாற்றியை அடைய மாட்டார் என ஆணையிட்டே. இன்று நீங்கள் அவர் குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். பாசுரம். இறைவா, பாரினைப் படைத்தோய்,
இரவையும் பகலையும் ஆள்வோய். களைப்பை அகற்ற காலங்களை கரிசனையோடு அமைத்தவரே, இரவு அகன்று பகல் விடிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேளையும் கடந்தது. நாமம் போற்ற விரைந்து வந்தோம். ஒளிர்ந்தது கதிரவன் உலகெங்கும், ஒளிந்தது வானில் இருளெல்லாம். இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே. கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும், கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர். சேவல் கூவும் குரலினை கேட்டு பாறையாம் திருச்சபை கண்ணீர் உகுத்ததே. தத்தளித்தோம் எம்மை நோக்கும் அப்பனே, பார்வையால் எம்மை திருத்தும். கூரிய பார்வையால் எம் குற்றம் அகலும், நீர்நிறை கண்கள் கருணை பெறும். உணர்வின் உட்பொருளாய் நீர் இருப்பீர், மனத்தில் சோர்வை போக்கிடுவீர். எம் இதழ் பெயரை உச்சரிக்கும், எம் நாவு உம்மை புகழ்ந்து பாடும். பரிவன்புடைய எம் அரசராம் கிறிஸ்துவுடனே தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவிக்கும் பேரும் புகழும் என்றென்றும். ஆமேன். முதல் முன்மொழியும் திருப்பாடலும். ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. தொடக்கத்திலிருந்தே உமது அரியணை நிலை பெற்றுள்ளது. தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, பெருவெள்ளம் எழுந்தது, பெருவெள்ளம் குதித்தெழுந்தது. பெருவெள்ளம் இரைச்சலிட்டு எழுந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. ஆண்டவர் உன்னதத்தில் உயர்ந்தவர், அல்லேலூயா. இரண்டாம் முன்மொழியும் சிறு பாடலும். ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக, அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனை, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை, முகில்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை, குன்றுகளை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை, கால்நடைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக. அல்லேலுயா. ஆண்டவரே, நீர் என்றென்றும் போற்றப்படுவீராக, ஏத்தி புகழப்படுவீராக. அல்லேலுயா. மூன்றாம் முன்மொழியும் திருப்பாடலும். விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவர் கட்டளையின்படி யாவும் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது, விண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும், அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலுயா. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். தந்தையின் வலப்பக்கம் நீர் வீற்றிருக்கிறீர். வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே, எம் மீது இரக்கம் வையும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நீரே எம்மீது இரக்கம் வையும். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உண்மையான மற்றும் பொய்யான இறை வாக்கினர்கள். லேவியர் குருக்களும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை. ஆண்டவருக்கான செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள். அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து. மக்களிடமிருந்து குருக்களுக்கும் சேர வேண்டிய உரிமை ஆவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள் இரைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் இவற்றின் முதல் பலனை கத்தரித்த ஆட்டு மயிரின் முதல் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார். இஸ்ரேலின் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு திரும்பி வந்தால், அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான். அவன் தன் தந்தை வழி சொத்தில் வர வேண்டியதை அனுபவித்ததுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்று கொள்ளட்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிற்குள் போனபின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்று கொள்ளாதே. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையினின்று அவனை துரத்தி விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. ஏனெனில் நீ துரத்திவிட இருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்கிறவனுக்கும் நாள் பார்க்கிறவனுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவே நின்று என்னைப் போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவர்களுக்கு செவிகொடு. ஒரோபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னைப் போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேரறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம். ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுபவன். அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். வத்திக்கான் சங்கத்தின் திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டிலிருந்து. கிறிஸ்து தமது திருச்சபைக்கு பிரசன்னமாயுள்ளார். கிறிஸ்து தம் திருச்சபையிலே எப்பொழுதும் சிறப்பாக திருவழிபாட்டு செயல்களிலே உடன் இருக்கிறார்.
சிலுவையில் அன்று தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தவர் அதையே இன்று குருக்களின் பணி வாயிலாக ஒப்புக் கொடுப்பவராக திருப்பலியில் திருப்பணியாளர் எனும் ஆளிடத்திலும் சிறப்பாக நற்கருணையின் அப்பரச வடிவங்களிலும் வீற்றிருக்கிறார். அருள் அடையாளங்களில் தமது வல்லமையால் எவ்வாறு உடனிருக்கிறார் என்றால், ஒருவர் திருமுழுக்கு அளிக்கும்போது கிறிஸ்துவே அதை அளிப்பவராகிறார். தமது வார்த்தையிலும் அவர் உரைகின்றார். ஏனெனில் திருச்சபையில் திருமறைநூல் வாசிக்கப்படும்போது அவரே பேசுகிறார். இறுதியாக 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்த அவரே திருச்சபை மன்றாடும் பொழுதும் திருப்புகழ் பாடும் பொழுதும் உடனிருக்கிறார். உண்மையிலேயே கடவுளுக்கு மாட்சி நல்குவதும் மக்களை புனிதப்படுத்துவதுமான இம்மாபெரும் பணியில் தன் ஆண்டவரை கூவி அழைத்து அவர் வழியாக என்றும் வாழும் தந்தைக்கு வழிபாடு நடத்தும் தம் அன்புமிக்க மணமகளாம் திருச்சபையை குறித்து திருச்சபையை கிறிஸ்து என்றுமே தம்முடன் இணைத்துக் கொள்ளுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் குருத்துவ பணியை செயல்படுத்துவதே திருவழிபாடு என்று கருதுவது பொருந்தும். இவ்வாறு செயல்படுத்தப்படும்போது புலன்களால் உணரக்கூடிய அடையாளங்களால் மனிதனின் அர்ச்சிப்பு குறிக்கப்பட்டு அந்தந்த அடையாளங்களின் இயல்புக்கு ஏற்ப அது விளைவிக்கவும் பெறுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் மறையுடலால் தலையாலும் அதன் உறுப்புகளாலும் வெளிப்படையான முழு வழிபாடு இச்செயலில் நடத்தப்படுகின்றது. இதனால்தான் திருவழிபாட்டு கொண்டாட்டம் ஒவ்வொன்றும் குருவாகிய கிறிஸ்துவினுடையவும் திருச்சபை என்னும் அவரது உடலினுடையவும் பணி என்ற முறையில் அனைத்திலும் உயர்ந்த திருச்செயல் ஆகின்றது. தகுதியிலும் நிலையிலும் இச்செயலின் ஆற்றலுக்கு திருச்சபையின் வேறு எந்த செயலும் இணையாகாது. விண்ணுலக திருவழிபாட்டையே முன் சுவைப்பவர்களாக மண்ணக திருவழிபாட்டில் நாம் பங்கு கொள்ளுகின்றோம். பயணம் செய்யும் நாம் நாடுகின்ற புனித நகரான எருசலேமில் விண்ணுலக திருவழிபாடு நிறைவேறுகிறது. அங்கு உண்மை கூடாரமாகிய தூயகத்தின் திருப்பணியாளராக கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். வானுலகப் படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாம் ஆண்டவருக்கு மகிமை பண் இசைக்கின்றோம். புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூர்ந்து அவர்களோடு பங்கு கொண்டு தோழமை கொள்ள நம்பியிருக்கிறோம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வாக தோன்றி நாமும் அவரோடு மாட்சிமையில் தோன்றும் வரையிலும் அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்த நாளிலிருந்தே உருவான மறை தூதர்களின் மரபுப்படி திருச்சபை பாஸ்கா மறை நிகழ்ச்சியை ஒவ்வொரு 8ஆம் நாளாகிய ஞாயிறன்று கொண்டாடுகின்றது. எனவே இந்நாள் ஆண்டவருக்கு உரிய நாள் அல்லது ஆண்டவரின் நாள் என அழைக்கப்படுவது முறையே. ஏனெனில் இறைவனின் வார்த்தையை கேட்டும் நற்கருணை பலியில் பங்கு கொண்டும் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், உயிர்ப்பு, மாட்சிமை ஆகியவற்றை நினைவிற்கொணர்ந்து இறந்தோரினின்று எழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் தங்களுக்கு வற்றாக நம்பிக்கையை தரும் புது பிறப்பை அளித்துள்ள இறைவனுக்கு நன்றி கூறுவதற்கு இந்நாளில் கிறிஸ்துவ விசுவாசிகள் ஒன்று கூட வேண்டும். ஆகவே ஆண்டவரின் நாளாகிய ஞாயிறுதான் தொடக்கத்திலிருந்தே வந்துள்ள பெருநாள். மேலும் இந்நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் உழைப்பினின்று ஓய்வு பெறும் நாளாகவும் திகழும் பொருட்டு இதை விசுவாசிகளின் இறைப்பற்றுக்கு எடுத்து வழங்கி அவர்களுக்கு வலியுறுத்தி பயிற்றுவிக்க வேண்டும். உண்மையிலேயே மிக முக்கியமானவையாய் இருந்தாலன்றி வேறு எந்த வழிபாடுகளுக்கும் இந்த நாளில் முதலிடம் வழங்கப்படக்கூடாது. ஏனெனில் இந்நாளே திருவழிபாட்டு ஆண்டு முழுவதன் அடிப்படையாகவும் மைய கருவாகவும் துலங்குகின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திருவழிபாடு பற்றிய கொள்கை திரட்டிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் கைது செய்யப்பட்ட பின்
கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடல் முன்மொழியுடன். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே முற்காலத்தில் இருந்தே கொடுத்த வாக்குறுதியின் படியே தமது புனித இறைவாக்கினர்களின் வாய் வழியாக நம் எதிரிகளிடமிருந்து நம்மை மீட்பாரென நம்மை வெறுக்கும் அனைவரது கரங்களினின்றும் இவ்வாறு நம் முன்னோருடன் அவர் கொண்ட இரக்கத்தை நிறைவேற்றி அவர் புனித உடன்படிக்கையையும் நம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து பயத்தினின்று நம்மை மீட்பாரென நம் எதிரிகளின் கரங்களினின்று நம்மை காப்பாற்றுவாரென புனிதத்திலும் நீதியிலும் எந்நாளும் அவர் முன் பணிபுரிய போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய். ஏனெனில் நீ ஆண்டவருக்கு முன் செல்வாய், அவரது வழியை தயாரிக்க அவரது மக்களுக்கு மீட்பையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்க. நம் கடவுளின் இளகிய இரக்கத்தின் பொருட்டு வானினின்று ஒரு இளஞாயிறு நம் பால் வருகை தரும். இருளிலும் மரண நிழலிலும் இருப்போருக்கு ஒளி காட்ட அமைதி பாதையில் நம் காலடிகளை செலுத்த போற்றப்படுவாராக ஆண்டவர், இஸ்ராயேலின் கடவுள். ஏனெனில் அவர் வருகை தந்து தம் மக்களை மீட்டார், எழுப்பினார் மீட்பின் வல்லமையை. தமது ஊழியனான தாவீதின் குலத்திலே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். மன்றாட்டுகள்.
நம் அனைவருடைய உள்ளங்களுக்கும் புத்தொளி கொடுப்பதற்காக தூய ஆவியாரை அனுப்பிய தந்தையிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய நீர் போற்றப் பெறுவீராக. படைப்பு அனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே. ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். உம்முடைய மகனின் உயிர்த்தெழுதல் வழியாக உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர். உம்முடைய ஆவியின் அருள் கொடையினால் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். திருத்தூதர்கள் தூய ஆவியின் வழியாக இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள். திருச்சபை அவர்களுடைய போதனைக்கு உண்மையாய் இருக்க உமது ஆவியை அவள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியை, இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும். உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியின் ஒளியை எங்களுக்கு அனுப்பியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உமது அன்பின் வழியில் எங்களை நடத்தியருளும். இவ்வாறு அன்புக்குரிய மகன் இயேசுவின் பெயரால் நாங்கள் செய்வது அனைத்திலும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் மனம் பரப்புவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் சாவை அறிய மாட்டான். நீர் ஒருவர் மட்டுமே எல்லா மகிழ்ச்சியின் ஊற்று, ஆண்டவரை போல் யார்? மீட்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் அடையாளம், ஓய்வின் நாளையும் புனிதத்தின் நாளையும் மக்களுக்கு அளித்தீர். 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 ஆபிரகாம் இந்த நாளை பார்த்தார், ஈசாக்கில் மகிழ்ச்சி அடைந்தார். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர். யாக்கோபும் தம் மக்களும் இந்நாளில் ஓய்வாயிருந்தனர்.